Hello friends, welcome to our channel. Happy parenting, happy life. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க, நாம் வந்துட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு குழந்தைகளுக்கான வந்துட்டு ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்ன பொருள் வச்சு செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். இதோட சாதத்தோட நேம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கருப்பு கொண்டக்கடலை இருக்குது இல்லைங்களா, அந்த சாதம் தான் செஞ்சு கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த கருப்பு கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா வந்துட்டு இரும்பு சத்து நிறையவே இருக்குதுங்க. அதே மாதிரி ப்ரோட்டீன் நிறையவே இருக்குது. குழந்தைகளுக்கு வந்துட்டு ஹீமோக்ளோபின் குறைபாட்டெலாம் வந்துட்டு இது தடுக்குங்க. ஸோ குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சுண்டல் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதை பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா ஊற வச்சு வேக வச்சுட்டு அதோட தோல் நீக்கி எடுத்துக்கணுங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு பூண்டு ஒரு 3 பல், கொஞ்சம் சீரகம் அண்ட் மிளகு, கொஞ்சோண்டு வெங்காயம், அதே மாதிரி ஒரு ஹாஃப் தக்காளி, சின்ன தக்காளி ஒரு ஹாஃப் தக்காளி. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கொண்டக்கடலையோட தோல் வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், அது மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி அண்ட் மிளகு அண்ட் கொஞ்சம் சீரகம், அது மட்டும் இல்லாமல் நம்ம உரித்து வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடலை இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்துட்டு போட்டுடலாம். இந்த வெங்காய தக்காளியெலாம் வந்துட்டு பாயில் பண்ண தேவையில்லை, அப்படியே போட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப பேஸ்ட்டாக ப்யூர் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. குறப்பாக அந்த சுண்டெல்லாம் வந்துட்டு நல்லா நசுங்கிற அளவு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பாத்திரம் வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக வந்துட்டு கீ விட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு நம்ம குக்கிங் ஆயில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் வந்து காஞ்சதும் அந்த ஜீரகம் வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இங்கே பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்துட்டு அந்த எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அளவான தண்ணி, ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணும்போதே வந்துட்டு லைட்டாக அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும். அந்த பூண்டெல்லாம் வந்துட்டு நம்ம சும்மா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோட பச்சை வாசமெல்லாம் போயிடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு ஹாஃப் டம்ளர் வந்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்துட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா வந்துட்டு பார்த்திங்களா, நல்லா கொதிச்சிட்ருக்குது. ஸோ இந்த டைமிங்கில் வந்துட்டு நம்ம லைட்டாக நம்மளுக்கு வந்துட்டு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணுங்க. அவ்வளோங்க. இது கொதித்து வந்துட்டு நல்லா வெந்துருங்க. இது வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, சாதம் வந்துட்டு நான் தனியாக வடித்து எடுத்து வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவு, அதை வந்துட்டு நான் நல்லா என் குழந்தை எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மசிச்சுக்கிறேன். உங்கள் குழந்தை வந்துட்டு மிக்சியில் போட்டு அடித்து நல்லா கூழ் மாதிரி குடிப்பாங்க அப்படின்னா அது மாதிரி வந்து நீங்கள் அடித்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் குக்கர்லேயே வந்துட்டு இதை தாளிச்சுட்டு ரைஸ் வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அதை போட்டு குக்கரில் விசில் விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இது வந்துட்டு லஞ்ச் ரெசிபிக்கு வந்து கொடுக்கலாங்க. குழந்தைங்க ஒரு டைம் சாப்பிட்டாங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் நீங்கள் சர்வ் பண்ணுறப்போ மேலே ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்துட்டு நெய் விட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் பேபி கேர் டிப்ஸ், பேபி ஃபுட் ரெசிபிஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.